நாம் தலையை தாத்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த இனிமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அக்டோபர் மாதத்தின் முதல் நாளில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் 2வது ஆராதனையில் அப்பத்தை பிற்கையில் நீர் உமக்கு எங்களை வெளிப்படுத்தி என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வர தேவரீ தாமி தந்த கிருபைக்காக நன்றி எடுக்கிறோம். வந்திருக்கிற எங்களையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் தவிர்க்க ஏதாவது சொன்னால் வர தடைப்பட்ட மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்றும் நாம் மேமிக்கின்று நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை வாசகங்கள், இசைக்கிற இசை, நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தருடைய கரமிருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தூய ஆவியானவரே, துவக்க முதல் நிறைவு வரைக்கும் நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் தாழ்ப்பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 22வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 22, தூய 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 சர்வவல்ல நாதா.
நாம் நின்றபடியே தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறை வழிபாடுகளிலே திருவிருந்து ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியை நெய்வதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்வேறு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக அவருடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நமது பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து சொல்லுவோம்: பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உடைய பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சிக்கு உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தையை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து
நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சரவணமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளை செய்ய வேண்டும் என்று இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவைகளை நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையை நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவிடம் இருப்பாராக. அமர்வும். முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமறை பாடம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். வசனங்கள் 13 20 வரை. தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூளையாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷனுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நீர்சார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள் என்றார் என்பதே. வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமறை பாடம் வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் முடிய அடங்கிய கடவுளுடைய வசனத்தை கேளுங்கள்.
யோவான் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவண்ணமாகவே நம்ம பற்றுறுதியை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சரவணமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாக்குன்னே தன்னுடைய பிதானிலே ஜென்மிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேனுவில் மெய்தேனானவர், உண்டாக்கப்படாமல் ஜென்மிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்தின் இறங்கி பரிசுத்த ஆவியாரே கண்பத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புந்திவிடத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கேறி பிதாவின் வலதுபாட்டில் வீற்றிருக்கிறார். உயிரோடும் மைத்தவரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவோடும் குமாரனும் கூட என்று புறப்படுகிறமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொடுத்து தோற்றிக்கப்படுகிறமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவனுக்கு நீக்கப்பட்ட ஒரே ஞான சாந்தி அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் விழித்திடும் மகிமை கொண்டு காத்திருக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் நின்றபடியே அருளுரைக்கு ஆயத்தமாக பாமாலைகளிலே 184வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 184. இயேசுவே உம்மாலே நான் மீட்கப்பட்டவன்.
அமர்ந்த நிலையிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிந்தனைகளையும் செவிகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் திறந்தருளுவீராக. பேசுகிற அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக வெளிப்படுவதாக. அடியேன் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிந்தனைகளையும் செவிகளையும் உம்முடைய சமூகத்திலே என்றும் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் நம் உலக மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த காலை வேளையிலே தெரிவித்து கொள்ளுகின்றேன். 2023 ஆண்டினுடைய 9 மாதங்களை நாம் கழித்து 10வது மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து நிற்கின்றோம். 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நம்மை எல்லா விதத்திலும் பராமரித்து கொண்டு வந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய தேவைகளையும் கையின் பிரயாசங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே நிறைவான நன்மைகளை தந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை செய்தியினுடைய தலைப்பு இறை மக்கள் கடவுளுக்கான சான்று. இறை மக்கள் கடவுளுக்கான சான்று. விட்னஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட். விட்னஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட். இன்றைய ஞாயிறு நமக்கு இறை மக்கள் ஞாயிறாக நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். லைட்டி சண்டே என்று சொல்லப்படுகின்ற இறை மக்கள் ஞாயிறு. வரலாற்றினுடைய பின்னணியத்திலே கிபி 1517 ஆண்டு திருச்சபையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு வருடம். 1517 ஆண்டு ஜெர்மனியிலே உள்ள விட்டன்பர்க் என்கின்ற இடத்திலே கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு குருவானவராக இருந்த மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய முறைகளை தவறு என்று சுட்டிக்காட்டி அந்த திருச்சபையினுடைய சடங்காச்சாரங்கள் பின்பற்றி வருகின்ற முறைகள் அவர்கள் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பு சீட்டு இவை அனைத்தும் திருச்சபைக்கு புறம்பானது மாத்திரமல்ல, அது வேதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பானது என்று சொல்லி கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களை துணிவோடு எதிர்த்து நின்று கத்தோலிக்க திருச்சபையினுடைய முறைகளை மாற்றி அமைக்க துணிவோடு எதிர்த்து நின்றவர். அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் பின்பற்றுகின்ற புராட்டஸ்டன்ட் திருச்சபை என்கின்ற திருச்சபை உருவாக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். ஒருவேளை இந்த வரலாறு நம்மில் அநேகர் அறிந்திருக்கக்கூடும். ஒருவேளை இந்த வரலாற்றுக்கும் இன்றைய இறை செய்தியினுடைய தலைப்புக்கும் என்ன சம்மதம் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், ஒருவேளை கேட்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு மார்ட்டின் லூத்தர் எழும்பி ஒரு திருச்சபையை துணிவோடு எதிர்த்து நின்றார்.
காரணம் என்ன? அந்த திருச்சபை என்பது வேதத்தினுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது புறம்பாக அது செயல்படுகின்றது. வேதத்திலே குறிப்பிடப்படாத காரியங்கள் திருச்சபையிலும் திருச்சபையினுடைய தலைவர்களும் அந்த முறைமைகளை பின்பற்றி கொண்டு வந்தார்கள். அதை துணிவோடு அந்த திருச்சபையிலே பணியாளராக இருந்து பணியாற்றின மார்ட்டின் லூதர் துணிவோடு எதிர்த்தார். எந்த திருச்சபையிலே பணியாற்றினாரோ அந்த திருச்சபையே துணிவோடு எதிர்த்து நின்றார். எதற்காக என்று சொன்னால், மக்களிடத்திலே, இறை மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். இறை மக்களும் வேதத்தை அவர்கள் படிக்க வேண்டும். அந்த காலகட்டங்களிலே வேதாகமானது திருச்சபையின் பணியாளர்களுக்கு மாத்திரமே அது கொடுக்கப்பட்டது. அவர்கள் வேதத்திலிருந்து கூறுகின்ற வார்த்தைகளை மாத்திரமே சபை மக்கள், அதாவது இறை மக்கள் அதை முழுவதுமாக நம்பினார்கள். அப்போ வேதத்திலே குறிப்பிடப்படாத சில காரியங்களை வேத அறிஞர்கள் தவறாக போதித்து வந்தார்கள். பாவ மன்னிப்பு சீட்டு, ஒரு பாவம் செய்தால் இந்த இவ்வளவு பணம் செலுத்தி இந்த பாவ மன்னிப்பு சீட்டை நீ பெற்றுக்கொண்டால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. பாவ மன்னிப்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய காலகட்டங்களிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சீர்திருத்தம் தேவைப்பட்டது. துணிந்து எதிர்த்து நின்றார். இதையெல்லாம் வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. இதை அனைத்துமே வேதத்திற்கு புறமானவைகள் என்று சொல்லி, அப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையினர் மார்ட்டின் லூதரை அவர்களை கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஐக்கியத்திலிருந்து வெளியேற்றினார். ஆனாலும் தன்னுடைய கடைசி மூச்சு வரை கத்தோலிக்க திருச்சபையினுடைய சீர்திருத்தத்திற்காக சீராற்றின ஒரு போராளியாக மார்ட்டின் லூதர் எழும்பினார். இன்னும் அநேக மக்கள் அவர்கள் மூலமாக ஒரு புதிய சட்ட சீர்திருத்த திருச்சபையை உருவாக்குவதற்காக பிரயாசப்பட்டு இன்றைக்கு சீர்திருத்த திருச்சபையாக புராட்டஸ்டன்ட் திருச்சபை இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றது. ஒருவேளை அந்த ஒரு காலகட்டங்களிலே ஒரு மார்ட்டின் லூதர் எழும்பினது போல இன்றைக்கும் திருச்சபைகளிலே இறை மக்கள் ஒரு மார்ட்டின் லூதரை போல எழும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு தரிசனமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு இறை மக்களிடத்திலே காணப்படுகின்ற ஒரு வேத அறியாமையை இன்றைக்கு அநேக நிலைகளிலே அநேக ஊழியர்கள் அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு காணப்படுகிறது. பைபிள் நம்ம வாசிக்கிறோம், நம்ம அதை தியானிப்பது கிடையாது. வேதத்தினுடைய நுணுக்கங்களே நாம் ஆராய்வது கிடையாது. அதனால எளிதாக யார் என்ன சொன்னாலும் நம்ம ஏமாந்து விடுகின்றோம். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்பது ஒரு இணைப்பின் பாலமாகத்தான் இறை மக்கள் அல்லாதோர் செயல்பட வேண்டும் என்பது வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போதகர்கள் என்பவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தையை பகிர்ந்தளிக்கின்ற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை மக்களிடத்திலே சொல்லுகின்ற ஒரு இறைப்பணியாளர்கள். ஆனால் இறை மக்கள் என்பவர்கள் இறை மக்களுக்கும் ஆண்டவருக்குமே ஒரு நேரடி ஒரு இணைப்பின் பாலமாகத்தான் செயல்பட்டார்களே தவிர அவர் நேரடியாக செயல்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே என் மக்களுடனே நேரடியாக பேசுகின்றேன். நீங்களே பேசலாம், நீங்க சொன்ன ஆண்டவர் கேட்பார், நீங்க உங்களுடைய வேண்டுதலே கடவுள் கேட்பார். இதற்கு ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. இறை மக்கள் என்பவர்கள் இறை மக்களோடும் ஆண்டவர் பேசுவார், உங்களுடைய வேண்டுதலும் கேட்கப்படும். இதுதான். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் உங்களுடைய மனதளவிலே நீங்கள் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் கொண்டு எழும்புகிறீர்கள் என்பதுதான் ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எந்தவித ஒரு சிந்தனையோடு ஆண்டவருக்காக எதை நீங்கள் செய்கின்றீர்கள், எந்த காரியத்திலே கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கிறீர்கள், அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். வாசிக்கப்பட்ட முதலாம் திருமறை பாதமாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு பகுதி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகின்ற அக்னி சூளையிலே போடப்படுகின்ற ஒரு நிலை. காரணம் என்ன? ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அடிமையாக போகிறார்கள். அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் வேறு, அந்த நாட்டினுடைய சட்டம் வேறு, அந்த நாட்டினுடைய சூழ்நிலை வேறு. ஒரு புறம்
அவர்களை எதிர்க்கின்ற பகைவர்கள் ஒரு புறம், பொறாமை கொண்ட மனிதர்கள் ஒரு புறம், இப்படி விசுவாசத்தை இலக்க கொடுக்கின்ற ஒரு சட்டம் அந்த தேசத்தில் இயற்றப்படுகிறது. அவங்க சாதாரண இறைமக்கள், நம்மை போல ஒரு இறைமக்கள் தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன சட்டம் வருகிறது? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கொண்டு வருகிறார். நான் நிறுவின இந்த பொற்சிலையை நீங்கள் விழுந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நீங்கள் பிழைப்பீர்கள், இல்லை என்று சொன்னால் உங்களை எரிகின்ற அக்னி சூளையிலே தள்ளி உங்களுடைய ஜீவனை நீங்கள் இலக்க கொடுக்க நேரிடும் என்று ஒரு மாபெரும் ஒரு சட்டத்தை இயற்றுகின்றார். தன்னுடைய ஜீவனை இலக்க கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு சட்டம் நம்ம தேசத்தில் வந்தால் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவுக்காக துணிந்து நிற்க வேண்டிய இறை மக்களாக நாம் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட இறை மக்களாக நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட நம்மளுடைய உறுதிப்பாட்டிலே நிலை நிற்கின்ற பொழுது நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற சான்றாக நம்மை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒருவேளை எனக்கு கஷ்டமே இல்லை, எனக்கு வேதனையே வரக்கூடாது, ஆண்டவரே எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு இந்த வேதனை? கஷ்டம் இல்லாம எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. இப்போ ஒரு கஷ்டத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில தான் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த முடியும். அந்த நிலை தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்விலே. ஒருவேளை அந்த பொற்சிலையை அவன் நிரம்பி அவர் வணங்கி இருந்தால் தன்னுடைய தேவன் யார் என்பதை நேபுகாத்நேச்சாரால் அறிந்திருக்க முடியாது. நேபுகாத்நேச்சார் அறிய வேண்டும் என்று சொன்னால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் வணங்குகின்ற கடவுள் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்பதை நேபுகாத்நேச்சார் அறிய வேண்டுமானால் அவர்கள் அக்னி சூளைக்குள்ளாக தள்ளப்பட வேண்டும். அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். அவர்களுக்கு ஜீவன் பெரிதா அல்லது கடவுள் பெரிதா? இந்த இடத்துல நம்மளா தான் பண்ணோம், ஐயோ உயிர் தப்பிச்சா போதுப்பா, உயிர் வாழ்ந்தா போதும், ஏதோ ஒன்று என்ன பண்ணாலும் சரி. இன்னைக்கு அநேக நிலைகளிலே இறை மக்களாகிய நாம என்ன பண்ணிடுறோம்? அநேக சட்ட திட்டங்களுக்கு, அநேக காரியங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றோம். நாட்டில் என்ன சட்டம் வந்தாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, ஐயோ என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும். நாட்டில் நாளைக்கு ஒரு சட்டம் வருது, ஒரே கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி நம்மளும் நாளைக்கு என்ன பண்ணிடுறோம்? இதே மாதிரிதான் இன்றைக்கு நாட்டிலே பல நிலைகளிலே சட்டங்கள் ஒரு சார்பு மக்களுக்கு மாத்திரமே இன்றைக்கு சட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு வெகு நாட்கள் ஆகாது. ஒரே கடவுள், ஒரே தேவன், இதுதான் கடவுள், இதை தான் நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு நம்மளுடைய தேசத்திலே வருவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் என்னுடைய ஸ்டாண்டு, நான் எங்கே நிற்பேன்? எந்த இடத்துல நிற்பேன்? கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியை மறிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேனா? என்னுடைய சான்றின் மூலமாக இறைமகளாகிய என்னுடைய சான்றின் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் கண்கூடாக காண்பதற்காக என்னுடைய ஜீவனையும் நான் இலக்க கொடுப்பதற்காக நான் ஆயத்தமாக இருக்கின்றேனா? இது கிறிஸ்து நம்மளிடத்திலே, நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கின்ற காரியம். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்து நிற்பார்களா? என்ன சட்டம் இயற்றப்பட்டாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அழகா அவங்க ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள். தானியேலின் புஸ்தகத்திலே வாசிங்க, 15வது வசனம் பின்பகுதி, 15 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துடைய பின்பகுதியை வாசிங்க. நேபுகாத்நேச்சாரே, இல்ல 16 பின்பகுதி. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு யாருக்கிட்ட போய் சொல்றாங்க? யாருக்கிட்ட சொல்றாங்க? நேபுகாத்நேச்சார் யாரு? அந்த நாட்டினுடைய ராஜா. ஒரு ராஜாட்ட போய் தைரியமா சொல்ற, இதை பத்தி சொல்றதுக்கும் அவசியம் கிடையாது, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறார். நம்மளா இருந்தா போய் சொல்லுவோமா? இதே ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் இல்லை பிரதமர் யாராவது ஹையர் அஃபீஷியல் கிட்ட போய் சொல்லுவோம், உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போயான்னு சொல்லிட்டு போவோமா?
தைரியமாக சொல்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் தங்களுடைய தேவன் தான் முக்கியம். நீ என்ன வேணால் செஞ்சுட்டு போ, இதை பற்றி உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீயே தெரிஞ்சுக்குவ. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய தேவன் யார் என்பதை நீரே அறிந்து கொள்வாய். ஒருவேளை எங்களுடைய ஜீவன் போனாலும் எங்களுடைய தேவன் யார் என்பதை நாங்கள் ஜீவன் போனதுக்கு பிற்பாடு நீ அறிந்து கொள்வாய். அதுதான் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. தைரியமாக சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த தைரியம் நம்ம கிட்டத்தில் இருக்கா? அந்த சான்றின் மூலமாக, அதனுடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய விசுவாசத்தின் மூலமாக தேவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 26வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். எங்கே நடக்கும் இது? சாதாரணமாக நடக்குமா? 7 மடங்கு எரிகிற அக்னி சூளை. இவங்களை கட்டி கொண்டு போன வீரர்கள் அந்த அக்னியிலே வெந்து அவர்கள் அவிந்து போனார்கள். ஆனால் உள்ளே தள்ளப்பட்ட மூவரும் வெளியே வந்தார்கள். எங்கேவாவது நடக்குமா அது? அந்த ஒரு வைராக்கியத்தோடு, விசுவாசத்தோடு, தங்கள் தேவன் மீது இருந்த நம்பிக்கையோடு, துணிவோடு எல்லாவற்றையும் எதிர்த்து நின்றார்கள். அநீதிக்கு எதிர்த்து நின்றார்கள். தங்களுடைய தேவனை மறுதலிக்க வேண்டிய நிலை வந்தாலும் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் சாட்சியாக எழுப்பினார்கள். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சட்டம் போட்டாலும் சரி, எங்கள் கடவுள் எங்களுக்கு பெருசு, எங்கள் கடவுள் தான் எங்களுக்கு பெருசு. அதுதான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்வினுடைய அஸ்திபாரமே எங்க இருக்கிறது? நம்மளுடைய கடவுளின் மீது நாம் வைத்திருக்கின்ற விசுவாசம். என்ன நடந்தாலும் சரி, யாரை இலக்க கொடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய ஜீவனே போனாலும் சரி, கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கின்றேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள வாழ்வாக இருக்கும்? ஒருவேளை நான் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக மரித்தாலும் அந்த சாட்சியின் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்வின் மூலமாக அந்த நாட்டினுடைய ராஜா ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டான். சாதாரண ஒரு இறைமகன், சாதாரணமான இறைமக்கள் தான், நம்மை போல மனிதர்கள் தான். அந்த சாதாரணமான மனிதனின் மூலமாக ஒரு நாட்டினுடைய ராஜாவே ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அவர்கள் மூலமாக அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் இன்றைக்கும் வணங்கி கொண்டிருக்கின்ற ஜீவனுள்ள தேவனை, அதே தேவனை வணங்கி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 26. அப்போஸ்தலர் இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவுலையும் சிலாவையும் குறித்து. பவுல் படாத பாடுகளே இல்லை, பவுல் படாத உபத்திரவமே இல்லை. இதற்கும் பவுல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஞானி. பவுலை போல ஒரு ஞானி யாருமே இல்லை. பட்ட படிப்பு படித்து ஆஸ்தி, சொத்து, சம்பாத்தியம் எல்லாமே இருக்கு. எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டமுமாக எண்ணினான். கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு தேசம் தோறும் ஒவ்வொரு தேசத்திற்கும் செல்லுகின்றார் கிறிஸ்துவை அறிவிக்க. எல்லா தேசத்துக்கும் சென்று ஆண்டவரை பற்றி அறிவிக்கின்றார் பவுல். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காகத்தான் எல்லாவற்றையும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நின்றவர் பவுல். அவளோடு கூட இந்த பகுதியிலே சீலாவை குறித்தும் நாம பார்க்க முடியும். அவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க? 20வது வசனம் வாசிங்க. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி போதும். அவங்க ஒரு தப்பு பண்ணல, அவங்க யூதர்கள் இடத்துல போய் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள்.
அறிவிக்கின்ற பொழுது ஒரு தவறான குற்றச்சாட்டு. அந்த இடத்துல எந்த தப்புமே பண்ணல, கிறிஸ்துவை அறிக்கை பண்ண போனாங்க. போன இடத்துல இவங்க கலகம் பண்ணிட்டாங்க, கலவரம் பண்ணிட்டாங்க. இவங்க சொன்னதன் மூலமாக மக்கள் எல்லாருமே கலவரத்தினாலே மூலப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தவறான குற்றச்சாட்டினாலே சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். இதுதான் அவங்க மேல வைத்த குற்றச்சாட்டுகள். இப்படி செஞ்சு என்ன பண்ணாங்க? 23வது வாசிங்க. அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்தார்கள். அடித்தது மாத்திரமல்ல, அடிச்சுட்டு விட்டுல, சிறைச்சாலையிலே வைத்தார்கள். சிறைச்சாலையிலே எப்படி வைத்தார்கள்? 24 பின்பகுதியில் வாசிங்க. அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டு வைத்தார்கள். தொழுமரம் என்று சொன்னால் ஒருவேளை அநேகர் அழிந்திருக்க முடியும். அது ஒய் ஷேப்பில் இருக்கும், இப்படி வி ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா காலை மாத்திரம் கட்டியிருப்பாங்க, ஒரு காலை மாத்திரம் கட்டியிருப்பாங்க, உடம்பு கீழே இருக்கும். ஒரு காலை மாத்திரம் தொங்க விட்டு உடம்பு ஃபுல்லாக கீழே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்தார்கள். யாருக்காக? அவளுடைய சுயநலத்துக்காகவா? அவர்களுடைய பேருக்காகவா? புகழுக்காகவா? பணத்திற்காகவா? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்பதை யூதர்களுக்கு அறிவித்தார்கள். வேற எந்த தப்பு செய்யல. அறிவித்ததனுடைய விளைவு அவர்கள் அடியும் வாங்கி தொழுமரத்திலே காலை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒத்த காலை மேலே தொங்க விட்டு உடம்பு ஃபுல்லாக கீழே இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த வேதனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க? 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை, நம்மளா இருந்து என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க பார்ப்போம்? அடியும் வாங்கிட்டு கட்டி வச்சுருந்தாங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லியிருப்போம், இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் நான் போய் சொல்லி இப்படி நான் அடி வாங்கணும், பேசாமல் நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிருக்கலாம். நம்மளா இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்போம். கிறிஸ்துவனுடைய சாட்சி அப்போ வெளிப்படாது, உங்கள் மூலமாக வெளிப்படாது. சாட்சி எப்போ வெளிப்படும்? இப்படி பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது. அதையும் நல்லா கருத்தோடு சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபடுகின்ற பொழுது. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி நீங்கள் மாட்டிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், கிறிஸ்து என்னை விட்டு, கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபடுகிற பொழுது தான், அதுதான் முக்கியம். ஆண்டவரை பற்றி நான் சொல்ல போனேன், நான் அடி வாங்கினேன், ரத்தம் சிந்தினேன், ஆண்டவருக்காக நான் அதை பண்ணி என்னுடைய வாழ்விலே நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அந்த பாடுகளின் வழியாக உங்களுடைய சாட்சியை உங்கள் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுதான் அந்த இடத்துல நடந்துச்சு. அப்படி அவர்கள் துதித்து பாடின உடனே என்ன நடந்துச்சு? 26 வாசிங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக போதும், பூமி மிகவும் அதிர்ந்தது. நடக்குமா? இது பிராக்டிக்கலாக நடக்க முடியாத ஒரு காரியம். ஒரு சிறைச்சாலையில கட்டினார்கள், துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, இவர்கள் கட்டி வைத்த சங்கிலிகள் அது முறிக்கப்பட்டது, சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறந்தது. இதெல்லாமே எங்க நடக்குது? இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு காரியம். அந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய சாட்சி வெளிப்படுகிறது. யார் இடத்துல வெளிப்படுகிறது? 27வது வசனத்துல வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். யார் இந்த சிறைச்சாலை காவலன் என்று சொன்னால், பவுலையும் சீலாவையும் யார் அடித்தானோ அந்த சிறை காவலன் அவன்தான். தவறான குற்றச்சாட்டினால் யார் இடத்துல அடி வாங்கினானோ அவன் தான் சிறை காவலனாக அந்த இடத்துல இருக்கிறான். அப்ப இருக்கின்ற பொழுது அந்த சிறைச்சாலை காவலன் என்ன யோசிக்கிறான்? நம்ம தானே இவனை கட்டி வச்சோம், நம்மளுடைய கரங்களெல்லாம் கட்டி வச்சோம், நம்ம தானே பூட்டினோம். இப்போ சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறது, சங்கிலிகள் முறிக்கப்பட்டிருக்கிறது, தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு நினைச்சு தன்னை மாய்த்து கொள்ள எண்ணினான். கிறிஸ்துவனுடைய சாட்சி யார் இடத்துல உங்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, நிந்திக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை சாட்சியாக நிரப்பினார். பவுலையும் சீலாவையும் யார் அடித்தாரோ அவன் மூலமாகவே சாட்சி வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது?
30வது வசனம் வாசிங்க. வந்து யார் கேட்டாது? பவுலையும் சீலாவையும் அடித்த அதே சிறைச்சாலை காவலன் தான். சாட்சி எங்க வருது? இன்னைக்கு அந்த இடத்துல அவங்க துன்பத்தோடு வருத்தத்தோடு அவங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல பவுலை மூலமாக சீலாவின் மூலமாக இந்த சிறைச்சாலை காவலன் அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிப்பின் வாழ்வை சுதந்திரித்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இறை மக்கள் உங்கள் மூலமாக ஆண்டவர் சாட்சி பகிர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கும் கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் உங்களுடைய சான்று மற்றவர்களுக்கு வெளிப்படும். இதுதான் கடவுள் இறை மக்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஒரு பொன் பூமியிலிருந்து கிடைக்கப்படுகின்ற பொழுது அது வெறும் தூய்மையான ஒரு பொன்னாக அது வருவதில்லை. அந்த இடத்துல டஸ்ட்டு மண் இதெல்லாமே இருக்கும். அது நெருப்பினாலே சுட்டெரிக்கப்பட்டு அது சுத்தம் செய்யப்பட்டால்தான் பொன்னாக அது மாறும். அப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உங்களை பாடுபடுவதற்கு கிறிஸ்துவுக்காக நீங்கள் துக்கப்படுவதற்கு துன்பப்படுவதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கின்ற பொழுதுதான் உங்கள் மூலமாக கிறிஸ்துவை மற்ற மக்கள் சான்றாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பாடுபடுவதற்கு கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு நான் அர்ப்பணித்திருக்கின்றேனா? அப்படி நான் பாடுபடுகின்ற பொழுது என்னுடைய பாடுகளின் வழியாக நான் கிறிஸ்துவை சான்றாக மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றேன். அந்த சான்றின் மூலமாக மற்றவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, இறை மக்களாகிய நம் மூலமாக அநேக நற்சான்றுகளை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். நாம் நம்மளுடைய வாழ்வை ஆண்டவருக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது பவுலை போல சீலாவை போல தானியேலை போல நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக பாடுபடுவதற்கு கிறிஸ்துவுக்காக நாம் நம்மளுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் நம்மளுடைய வாழ்வையும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு சான்றுள்ள வாழ்வாக மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் ஆயத்தமாக்க நம்மை நாமே ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களுக்குள் வாழ்ந்து எங்களுக்குள் ஜீவித்து எங்களை வழி நடத்துகின்ற ஜீவனுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாடுகளின் வழியாக துன்பத்தின் வழியாக நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சான்றளிக்கின்றவர்களாக கிறிஸ்துவின் சான்றை பிரதிபலிக்கின்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆயத்தமாக்கப்பட நாங்களும் தானியேலை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே பவுலையும் சீலாவையும் போல எங்களுடைய வாழ்வை உமக்காக அர்ப்பணித்து வருகின்ற பாடுகளின் வழியாக கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவின் நற்சாட்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு அங்கமாக எங்களுடைய வாழ்வையும் நீர் எடுத்து பயன்படுத்தி அருளும். உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கின்ற திருச்சபையின் மக்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்காக சிறப்பு பாடல் மற்றும் ஜெபம் ஏறெடுக்கப்படும். 1ஆம் தேதி மிஸ்டர் ஜார்ஜ் வில்லியம், மிஸ்டர் டவுனித் டேவிட், மிஸ்ஸஸ் வசந்தா சந்திரசேகர், மிஸ்ஸஸ் பியூலா இவாஞ்சலின், மிஸ் பெனிட்டா ஷேலோம். 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் பொன்செல்வி, மிஸ்ஸஸ் சந்திரா ஆம்ப்ரூஸ், மிஸ்ஸஸ் ஏஞ்சல், மிஸ்டர் ரோஜித், மிஸ்டர் மார்டின் ஆம்ப்ரூஸ், மிஸ் ஜஸ்லின் பெனிட்டா. 3ஆம் தேதி ரெவரன் பிரவீன், மிஸ் இந்திரா ராணி, மிஸ்ஸஸ் பிரியங்கா ராகுல்.
4ஆம் தேதி மிஸ்டர் ஆலிவர் ஸ்ரீதரன், மிஸ்டர் மகேந்திரநாத், மிஸ் மேரி இலக்கியா. 5ஆம் தேதி மிஸ்டர் சின்னப்பராஜ், மிஸ்டர் வில்லியம் டேனியல், மிஸ்டர் ஞான பிரசாத், மிஸ்டர் கிஷோர் மேட்ரோ, மிஸ்டர் ரூபன். 6ஆம் தேதி மிஸ்டர் பென்லி வேதமுத்து, மிஸ்ஸஸ் சசிகலா ஜான்மார்க், மாஸ்டர் ஜோஸ் இமானுவேல். 7ஆம் தேதி மிஸ்டர் ஜான் விக்டர், மிஸ்டர் சந்தோஷ் சாந்தகுமார், மிஸ்டர் சத்யமூர்த்தி, மிஸ்டர் நிதின், மிஸ்டர் லிப்னி பேட்ரிக், மிஸ்ஸஸ் ஷாலினி சிவா, மிஸ்ஸஸ் மெட்டில்டா பிள்ளை. திருமண நாளை காண்போர் 5ஆம் தேதி மிஸ்டர் ஐசக் டேனியல், மிஸ்ஸஸ் ஃபெல்சிட்டா பிரபாவதி. 6ஆம் தேதி மிஸ்டர் ஜாசன், மிஸ்ஸஸ் உமா சாந்தி. 7ஆம் தேதி டாக்டர் கருணாகரன், மிஸ்ஸஸ் ரோசி லிடியா. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள் இந்த வாரத்தில் பிரவேசிக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். பிறந்தநாள் நிறைவான ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக அமையட்டும். தேவரி தாமே ஒவ்வொருவரும் கண்ணின் கருவியை போட மட்டுமாக காத்து வந்த ஆண்டவர் புதிய வருடத்திலும் புதுவிதமான ஆசீர்வாதங்களை நிரப்புவீராக. அவர் வயதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை தண்டு ஆண்டவர் வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் சிறந்த கணவன் சிறந்த மனைவிக்காக ஜெபிக்கிறோம். இருவரையும் உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவர் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவ்வளோ வந்திருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். 30 நூல் அறுபடாது என்ற இலக்கணத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த பேராசீர்வாதம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கத்தக்கதாக கிருபித்தாரும். இந்த ஆண்டு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரப்பும். அவருடையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த திருச்சபைக்கு தூண்களாக இருக்க உதவி புரியும். இயேசுவின் தாழ்ப்பிழந்து மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். அமர்வோம். தொடர்ந்து திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்னும் புதிதாக ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏற்கனவே கடந்த வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், அதே போல் +2 அதில் கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையுடைய பிள்ளைகள் பரீட்சை எழுதி வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அப்படி யாரெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவருடைய பெயர்களை வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் முன்பு வந்து பரிசினை பெற்று செல்ல அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் பிரவீன் பெயர்களை படிப்பார். Ritin Bala, father name Balasundaram, first place. SSLC 10th standard. Stefina, father's name Suresh Kumar, second place. Jackson Paulraj, father's name Rajashekhar, third place. Smith Emmanuel,
Father's name Goldwin Shantakumar, 3rd place. Joshan, father's name Vijay Babu. Rohit, father's name Yogeshwaran. Roshan Kingsley, father's name Abraham. Sudarshana, father's name Solomon. Sudarshan. Ritika, father's name Babu Ranjit. Joyce Dvaina, father's name Rajendran. Nathaniel, father's name Devasakayam. +2, first place Selina, father's name Diravyam Devanand. Second place Safrina, father's name Suresh Kumar. Third place Merlin, father's name Rajan. Meera Lithinia, father's name Yogeshwaran. Matthew Sam Christopher, father's name Stephen Raj. Priyadarshini, father's name Anand Challappa. பரிசுகளை பெற்ற நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். உங்களது பிள்ளைகள் என்பதை விட அது என்னுடைய பிள்ளைகள். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்தோம் என்றால் மார்க்குகளை கூடுதலாக பெறுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் முன்னுக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் நன்கு படிக்க இயலாததற்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு. பிள்ளைகளையும் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோருடையும் வாழ்த்துகிறேன். தேவரை தாமே அபரிதமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. இன்று ஆராதனை முடிவிலே வாலண்டியர்ஸ் கூடுகை நடைபெறும். சற்று நேரம் ஹார்வெஸ்ட் அந்த கூடுகையில் இருந்து செல்ல வாலண்டியர்ஸ் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஆல்டர் பூக்காக காணிக்க தந்தவர்கள் செல்வி வி இந்திராணி, திரு சி சுரேஷ்குமார், திருமதி சுகந்தா சுரேஷ், திருமதி பிரியங்கா ராகுல், கேர் ஆஃப் மிஸ்டர் அசோகன் ஆகிய 4 குடும்ப மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆல்டர் பூக்காக பிரத்யேகமாக காணிக்க தருகிறீர்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் அருள் புரிவாராக. எதிர்வரும் 6/10/2023 வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கம் வழக்கப்போல் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அம்மாமார்கள் அதில் வந்து கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் எதிர்வரும் ஞாயிறு 8/10/2023 ஞாயிறு காலை 7 மணிக்கு ஒரே ஆராதனையாக நடைபெறும் என்று ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருந்தோம். அழைப்புதல்கள் வழங்கப்படுகின்றன. அல்லது ஸ்டால் திறப்பாளராக திருமதி மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், பாத்திமா ராணி ஆல்பர்ட் அவர்களும், அதேபோல ஏல விற்பனை தொடக்கத்தை மிஸ்டர் ஆல்பர்ட் அவர்களும்,
நம்முடைய சிறப்பு பங்கேற்பாளராக திரு ஏ ராஜேஷ் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். பிரியாணி டோக்கன் ஒன்றின் விலை 120 ரூபாய் கீழ்த்தளத்திலே கொடுக்கப்படுகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். மற்ற டிஃபன் டோக்கனும் கொடுக்கப்படுகிறது, அதுவும் நீங்கள் பெற்றுச் செல்லலாம். நன்கொடை தந்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்கொடை இன்றும் கொடுக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் கீழ்த்தளத்திலே உங்களுடைய பெயரடை கொடுத்து உங்களால் இந்த நன்கொடையை மகிழ்ச்சியோடு கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஏல நிலுவை அநேகம் பேர் கொடுத்ததற்காக இதயத்தின் ஆழத்திலிருந்தும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நிலுவை உள்ளவர்கள் தயவுசெய்து மிக விரைவாக இந்த வாரத்துக்குள்ளாக கொடுத்து அடுத்த வாரத்தில் நீங்கள் ஏலம் கோரும் அளவிற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். எக்காரணத்தை கொண்டும் பாக்கியுள்ளவர்கள் ஏலம் கோர இயலாது என்கிற அதே நடைமுறை நீடிக்கிறது. அதை மனதில் கொள்ள அன்போடு உங்களை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஸ்தோத்திர பண்டிகை காணிக்கை கவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது இந்த வாரத்தில் உங்கள் இல்லங்களில் கொடுக்கப்படும். நிறைவான காணிக்கை ஆண்டவர் கழிந்த ஓராண்டாக செய்து வந்ததை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சியோடு அடுத்த வாரத்தில் செலுத்த அன்போடு உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். ஸ்டால் வைக்க விருப்பமுள்ளோர் சிலர் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் வைக்க விரும்புகிறவர்கள் செயலிடத்திலோ பொருளிடத்திலோ என்னிடத்திலோ நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதற்குடைய இடம் அலாட்மெண்ட் செய்யப்படும். நல்விதமாக நீங்கள் பங்கெடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். எப்பொழுதும் சொல்வதை போல ஒரு பொருளை கொடுங்கள், ஒரு பொருளை எடுங்கள். நண்பர்கள் உங்கள் உறவினர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். இந்த ஆண்டினுடைய மொத்தம் குறிக்கோள் 20 லட்சங்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதை நினைவு கொண்டு நீங்கள் பங்கெடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இன்று 11 மணிக்கு பின்பதாக திருச்சி சாலையில் உள்ள கிருஷ்ணர் ஆலயத்தில் அசனம் நடைபெறும். அதில் ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நாளை 2/10/2023 மாலை 6 மணி அளவில் ஆல் சோல்ஸ் ஆலய வளாகத்தில் கீர்த்தனை பெருவிழா நிகழ்ச்சி வழக்கப்போல் நடைபெறும். அதில் ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று நம்முடைய மாதாந்திர இதழ் தொடர்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் வெளியிலே செல்லும் பொழுது நீங்கள் எடுத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திருமதி டெய்சி கோல்வின் ஆபிரகாம் அம்மா அவர்கள் தன்னுடைய 87வது வயதில் ஆண்டுடைய ராட்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். துக்கசாகத்தில் இருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதே போல் திரு அந்தோணி அவர்கள் நேற்று தினத்திலே ஆண்டுடைய ராட்சியத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவருடைய 47வது வயதில் 2 குடும்ப மக்களுக்காக தனிப்பட்ட குடும்பங்களிலே நீங்கள் ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். 24/9/23 ஞாயிறு காலை ஆராதனை காணிக்கை 31,233 ரூபாய். மொத்த சந்தா 18,470 ரூபாய். மொத்த சோத்திர காணிக்கை 5,400 ரூபாய். சோத்திர பண்டிகை ஏலவரவு 33,000 ரூபாய். ஹால் வரவு 9,500 ரூபாய். டைத் காணிக்கை 4,500 ரூபாய். ஞாயிறு பள்ளி காணிக்கை 2,477 ரூபாய். திருமண காணிக்கை 1,500 ரூபாய். சிறப்பு ஜெபக்கூட்ட காணிக்கை 1,500 ரூபாய். ஆல்டர் பூ காணிக்கை 5,500 ரூபாய். சிஎஸ்ஐ டே ஆராதனை காணிக்கை 830 ரூபாய். இல்ல சந்திப்பு காணிக்கை மொத்தம் 700 ரூபாய். பெண்களுக்கு சங்க காணிக்கை 420 ரூபாய். வார இலவரவு 150 ரூபாய். ஆக மொத்தம் 1,15,180 ரூபாய். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உடல்நல குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்போர் இல்லங்களில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். என்ன உடல் உபாதை என்பது உமக்கு தெரியும். சுவாமிக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய தூயாமையினுடைய நிழல் அவனுடைய படவும் உடைய பரிசுத்த கை இயேசுவின் ஜெயம் என்று அறிந்து சுவாமி ரத்தம் ஜெயம் என்று அறிந்து ஒரு பரிபூர்ண சுபலன் கொடுக்கவும், டாக்டர் டயக்னிஸ் பண்ணும்போது நல்ல ஞானத்தை தந்து டயக்னிஸ் சரியாக செய்து சுவாமி பூர்ண சுபலன் பெற்று இல்லத்திற்கு திரும்பி ஆலயத்துக்கு வந்து நன்றி செலுத்த நல்லதொரு வாய்ப்பினை நல்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதே போல் அறுவை சிகிச்சை முடித்தோர், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர், மகப்பேறு நாட்களுக்கு அம்மமார்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய கரமகளோடு இந்த வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எதிர்வரும் ஞாயிறு நடைபெற இருக்கும் வருடாந்திர தோத்திர பண்டிகைக்காக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக இந்த பண்டிகை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அது உம்முடைய பண்டிகை சுவாமி. நாங்கள் எங்களை பங்கெடுக்க வைத்திருக்கிறீர், நன்றெடுக்கிறோம். ஒரு வருட காலமாக கர்த்தர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு செய்த நன்மைகளை நினைத்து எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நாங்கள் சொல்ல கர்த்தர் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக எடுக்கும் பிரார்த்தனை ஏற்று அதே போல பரிசனை பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் படிக்கிற படிப்பிலே நன்கு படித்து அவுட்ஸ்டாண்டிங்காக வெளிவர கிருபை தாரும். எதிர்காலத்திலே
குடும்பத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் தூண்களாக இருந்து விளக்காக இருந்து எதிர்காலத்திலே படிக்க இயலாதோருக்கு நம்முடைய பிள்ளைகள் உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இவ்வேளையில் நாங்கள் எடுக்கும் ஜெபத்தை ஏற்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து தந்திட வேண்டும் என்று இயேசுவின் தாழ்ப்பணிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. ஆம். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளிலே 156வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 156, ஐயா நான் வந்தேன். பாடல் பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று படைப்போம். ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துகின்றவர்கள் நீங்கள் பாடல் பாடுகின்ற பொழுது முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து 184வது பாடலை பாடுவோம். சோதரிக்கப்பட்டவர் தேவரீர் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாக இயேசுக்கு தங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருடையீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்தவுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்தியது அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்னைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போதனை பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக மனிதருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்பதெல்லாம்
என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயரத்தில் அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதியும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாக நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே திரும்ப வலுவலவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்தனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் எங்களையும் நீரே இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றைக்கு உண்டாவதாக. ஆமென். நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரவட்டத்திலே செய்யப்பட்டது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றல அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரத்தித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எனக்கு முடிவிலே. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுநீரியின் நம்பி நாங்கள் உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். மணிமேசின் கீழ்க்கிடும் துடுக்கியிடும் சேர்த்துக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்து லட்சமுடைய மாறத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் கருவில கர்த்தாவே, அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறியால் சரித்தாம ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய பானம் பண்ண எங்களை கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிற தேவாட்டுக்குட்டியை நமது சமாதானத்தை தாரும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த உபயோகித்து பிரத்யோகப்படுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே. ஆமென். நாம் திருப்பந்தியிலே இணையும் முன் முற்றிலுமாக நம்மை சாட்சி ஆண்டவருடைய பொற்கரங்களிலே ஜெபத்தின் வாயிலாக நம்ம ஒவ்வொருவரையும் முழுமையாக ஒப்படைப்போமாக. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு ஆண்களும் பெண்களும் வரிசையாக வந்து திருப்பந்தியில் இணைய திருமேசிக்கு வர அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. இரண்டாவது ஸ்தோத்திர ஜெபத்தின் வாயிலாக சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாக வாங்கியிருக்கிற எங்களை தேவரீருடைய குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மிரபரியா திருச்சரீரமும் இரத்தமாய் ஞானத்தால் போஷித்திருக்காம துதிக்கிறோம். தேவரீ எங்கள் மேல் தயை கூர்ந்து கிருபா கடாட்சம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் நேசகுமாரனுடைய ஞான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே உன் நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திரராக இருக்கிறதையும் இந்த நற்கருணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இதயத்தோடு உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரை நியமித்திருக்கிற நெருக்கடி எல்லாவற்றையும் நிறைவேற்ற முதல் கிருபை தந்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். சரீரமும் ஆத்மாவை எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தும் ஜீவனுள்ள பலியாக எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் சகல கணமும் மிகவும் என்னைக்கு உண்டாவதாக. ஆமீன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாக்காலம் உண்டாவதாக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நம் தேவனையும் அவருடைய குமாரனாக பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய நிலையான ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 320வது பாடலை பாடுவோம். கீர்த்தனையின் 320 மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்கிற பாடல் 320வது கீர்த்தனை.